வணக்கம். வெல்கம் டு ஆல். வெல்கம் டு த களம் 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வணக்கம் சூர்யா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா வந்து அப்படியே ஒரு வேலை வச்சு வதம் பண்ணிருக்காங்க வந்து இந்தியாவை. அது வந்து எந்த லெவல்ல இருந்தது மேட்ச், எவ்வளவு காரணக்கூடமா வந்து இந்தியா ஆடினானுங்க. அது ஆக்சுவலா பாக்குற மாதிரி இருந்ததா இல்ல ஒரு ஹைலைட்ஸ் கூட அதுல கட் பண்ற மாதிரி இருந்ததா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்லாம் இருந்தது. ரொம்பவே வந்து ரொம்ப மோசமானானுங்க. அதை பத்தி பேசுறதுக்கு தான் வந்து என் கூட இப்போ எங்க பொன்ராஜன் வந்து இணைஞ்சிருக்காரு. வணக்கம் அண்ணா, வணக்கம். வெல்கம் டு த ஷோ. வணக்கம் வணக்கம் சூர்யா. வணக்கம் டு ஆல். ஆக்சுவலா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் இருக்கும்போது எல்லாருமே சொன்னாங்க இந்தியாவுக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இஷான் கிஷன் தான் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. அபிஷேக் சர்மா கம்ப்ளீட்டா ஃபார்ம் அவுட்டா இருந்தாரு. ஸோ திருப்பியும் இந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல ஒரு கம்பேக் கொடுத்துருவாரு அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் ஆனா கம்ப்ளீட்டா ஒரு ஃபார்ம் அவுட்டா இருக்கிறாரு. அதே மாதிரி இஷான் கிஷன் அவுட் ஆனது யாருமே எதிர்பார்க்கல. அவர் ஃபர்ஸ்ட் ஓவரே அவுட் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது இந்தியாவோடது? பவுலிங் அதுதான் அவனுங்க வந்து கரெக்டா வந்து டேக்கிள் பண்ணிட்டாங்க வாத்தி. வாஷிங் வருண் சக்கரவர்த்தி தான் மெயின் பவுலர் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. நம்ம வருண் சக்கரவர்த்தி அடிச்சிட்டோம்னா க்ளோஸ் இந்தியா அப்படிங்கிறது எல்லாம் தெளிவா இருந்தானுங்க. பட் வந்து ப்ரிப்பரேஷன் ஃபுல்லா வருண் சக்கரவர்த்தி பண்ணதுனால கொஞ்சம் அந்த நடுவில் பும்ராவுக்கும் அஸ்தீப் சிங்ஸ்லாம் நிறைய வந்து விக்கெட் விழுந்துச்சு. நியூ பால்லாம் வந்து ரொம்ப தடுமாறினாங்க, கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்றது, பதட்டமாவே சவுத் ஆப்பிரிக்கா ஆன மாதிரி தெரிஞ்சது ஓப்பனிங்ல. டீகாக்கும் சரி ரிக்கல்டனும் சரி அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்டார்ட் இல்லை. அந்த அளவுக்கு நல்ல நியூஸ் பேர்ல வந்து இந்தியா ரொம்பவே நல்லா டாமினேட் பண்ணானுங்க அந்த 3 விக்கெட்ஸ் வர வரைக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து மில்லரும் ப்ரிவியஸும் நின்னானுங்க. தேங்காய் உடச்சிட்டானுங்க மாத்துக்கட்டுல ரைட் லெஃப்ட்ல. ஸ்பின்னர்ஸ் எல்லாம் நிக்கவே முடியல. ஒன்னும் ஓட விட்டானுங்க, அலற விட்டாங்க வாத்தி. கம்ப்ளீட்லி வந்து அதுதான். வாஷிங்டன் சுந்தர்லாம் இல்ல ஒண்ணுமே முதல் இல்லை. 3 விக்கெட் போன உடனே, இல்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு முதல் 3 விக்கெட் போன உடனே முடிவு பண்ணிட்டோம். ஆஹா, ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு இந்தியாவுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மில்லரும் பிரேவிஸும் நின்று யாருன்னு காமிச்சிட்டாங்க. ம், ம், அதுக்கப்புறம் நம்மளால எந்த பவுலர்ஸ்னாலையும் எதுவுமே எடுபடல. ம், ம், ம். சரி வாத்தி, நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே போயிடுச்சு. நான் உங்ககிட்ட ஒரு ஒரு கொஸ்டின் கேக்குறேன். எதுக்கு வந்து ம். வாஷிங்டன் சுந்தர் வந்து ஸ்குவாடுக்குள்ள உள்ள வந்தா, ஏன் அக்ஷர் படேல் இல்ல? என்ன நடக்குது? என்ன செலெக்ஷன்ல என்ன பண்றானுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதுதான். இல்ல அதுதான் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் அவங்க பண்ணது. வாஷிங்டன் சுந்தர் எதுக்கு எடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. ரெண்டாவது அவரையே பேட்டிங்ல வந்துட்டு நம்பர் 4ல கொண்டு வந்தாங்கன்னு புரியல. ஆக்சுவலா அக்சர் பட்டேல் தான் வந்துட்டு ஒரு மெயின் ஆப்ஷனா இருந்திருப்பாரு. ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் காமிச்சிருப்பாரு. பட் ஆனா அவரை டக் அவுட்ல உட்கார வச்சுட்டு வாஷிங்டன் சுந்தரை வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது யாருமே ஃபார்ம்ல இல்ல. ரிங்கு சிங்கும் கம்ப்ளீட்டா ஃபார்ம்ல இல்ல. சிவன் டூபே வந்து ஆடுறாரு, இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனா அன்னைக்கு நாள் நல்லா இருந்தா கிடைச்சா அடிப்பாரு, இல்லைன்னா அவ்வளவுதான். ம், யாருமே நம்ம சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் ஒரு நிக்கிறாரு ஆக்சுவலி. நின்று ஒரு டீமை வந்து கொஞ்சம் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. பட் அவர்னாலுமே அது ஃபுல் பெஸ்டா கொண்டு போக முடியல. பாத்தி, So, நம்ம அந்த இது மாதிரி தான் ஆல்ரெடி இருக்கு. நான் பேசியிருந்தது தான். வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து கண்டிப்பா வந்து T20ல எந்த டீம்லுமே இடம் கிடையாது பாத்தி. ஐபிஎல் டீம்ஸ் எல்லாம் தெளிவா இருக்கானுங்க. வாஷிங்டன் சுந்தர்ஸ் வந்து அவரோட ஸ்பாட் வந்து இன்னும் வந்து T20ல வந்து கிடையாது அப்படிங்கிறது தெளிவா இருக்காங்க. ஏன்னா ஸ்பின்னும் ஒரு மாதிரி அறகுறை தான். சரி, வாஷிங்டன் சுந்தர் மேல நீங்க அவ்வளவு கான்பிடண்டா இருந்தீங்கன்னா ஏன் சிவம் துபைக்கு 2 ஓவர் கொடுக்கணும்? அப்ப ஸ்பின்னு மேல உங்களுக்கு நான் கேப்டனுக்கு நம்பிக்கை இல்லை, கான்பிடன்ட் கிடையாது. அப்புறம் அதே போக நம்பர் 4ல பேட்டிங் இறக்கி விடுறாங்க. ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல ஒரு வேர்ல்டு கப் மேட்ச், ஒரு முக்கியமான மேட்ச், நீங்க ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க சவுத் ஆப்பிரிக்கா கூட. அதுவும் இந்த இந்த இடத்துல எக்ஸைட்மெண்ட்ஸ் தான் தேவையா? எதுக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 4 போனாரு, ஹர்திக் பாண்டியா நம்பர் 7 போனாரு, தூபை ஏன் முன்னாடி வந்தாரு, திலக் வர்மா ஏன் ஒன் டவுன் வரணும்? அப்பதான் வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறான், போட்டு நல்லா ஆஃப் ஸ்பின் போட்டு இஷான் கிஷன் அவுட் ஆகிறான். உடனே வந்து ஒரு ரைட் ஹேண்டர் சூரியகுமார் அனுப்பிடலாம்ல. என்ன பண்றானுங்க இந்தியன் ஒரு செலெக்ஷன்லயே ஃபர்ஸ்ட் தப்பு. அடுத்தது வந்து ஆர்டரை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டானுங்க ஒரு மாதிரி. இது என்ன சும்மா ஏதோ சவுத் ஆப்பிரிக்கா பூச்சாண்டி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து கோமாளி ஆயிட்டானுங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு. காட்டு மொக்கையா ஆட்டானுங்க. கண்டிப்பா. பேட்டிங்லயும் சரி, லைனா இதெல்லாம் கம்பீரோட வேலையா இல்ல வந்து இது சூரியகுமார் யோசிக்கிறானா? இது எவன் இது பண்றதுன்னே தெரியல எனக்கு. கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்க. இல்ல மெயினா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா,
இவங்க இந்தியன் டீம் கம்ப்ளீட்டா ரிலே பண்றது ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஒன்னு இஷான் கிஷன் இல்ல அபிஷேக் சர்மா. ஒன்னு இஷான் கிஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, இல்லைன்னா அபிஷேக் சர்மா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 7-8 ஓவர் போயிடும். அப்புறம் அப்படியே அடுத்த பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ் வருவார், அப்படியே கொண்டு போயிடுவாங்க. பட் இதுல என்ன ஃபிளா ஆயிடுச்சுன்னா, ரெண்டு பேருமே பெர்ஃபார்ம் பண்ணல. இஷான் கிஷனும் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே போயிட்டாரு, டக் அவுட் ஆயிட்டாரு. அடுத்தது திலக் வர்மா வந்து எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறாங்கன்னு கம்ப்ளீட்டா புரியல. சுத்தமாவே ஃபார்ம் அவுட்ல இருக்கிறாரு. அதே மாதிரி நேற்றுக்கு அபிஷேக் சர்மா எல்லாம் வந்து பேட்டை பிடிச்சி நிற்கும் போது ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. எப்படி கம்ப்ளீட்டா எப்படி ஃபார்ம் அவுட் பண்ணாருன்னு தெரியல. லாஸ்ட் 4 நம்பர்ஸ் பாருங்க, திலக் வர்மாவோட 4 நம்பர்ஸ் 25 பால்ஸ் 26, 24 பால்ஸ் 24. அப்புறம் வந்து ஏதோ ஒரு மேட்ச் மட்டும் 14 பாலுக்கு 24 ரன் அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட்ல, அவ்வளவுதான். மற்றபடி ஸ்ட்ரைக் ரேட் வந்து வந்து கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு திலக் வர்மா. அது மேபி அடுத்த மேட்ச்ல வந்து நீங்க ஏதாவது சேஞ்சஸ் எதிர்பார்க்கறீங்களா? எய்தர் திலக் வர்மா ஒரு அபிஷேக் சர்மா, இதுல சஞ்சு சாம்சன் எனக்கு ஏதாச்சும் வந்து maintain பண்ண முடியுமா? இல்ல, திலக் வர்மா மேல சுத்தமாவே கான்பிடன்ஸ் இல்ல. அதுக்கு பதிலா திலக் வர்மா உட்கார வச்சுட்டு, ஆக்சுவலா இந்த மேட்சே எதிர்பார்த்தாங்க எல்லாருமே, சஞ்சு சாம்சன் தான் உள்ள வந்து ஆடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா எதுக்கு திருப்பி வந்து திலக் வர்மாக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லி நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா சஞ்சு சாம்சன் உள்ள கொண்டு வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவர் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாம் நல்லாவே ஆடுவார். அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் உள்ள கொண்டு வரணும். இன்ஸ்டெட் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர் பதிலா அக்ஷர் பட்டேலை வந்து உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த ரெண்டு சேஞ்சஸ் பெட்டரா இருக்கும். சொல்ல வரேன், ஏன் மாத்துறீங்க? முக்கியமான மேட்ச் அது. இது வந்து இது இப்போ வந்து ஒரு ஆஸ்திரேலியா பண்ண தப்ப வந்து இவனுங்க பண்றானுங்க அப்படின்னு தோணுது. இப்ப ஆஸ்திரேலியா வந்து இது எலிமினேட் ஆயிட்டானுங்க. இந்தியா வந்து எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பார்க்கலாம், வெஸ்ட் இண்டீஸ் கையில தான் இருக்கு எல்லாமே. வெஸ்ட் இண்டீஸ் என்ன எப்படி ஜெயிக்க போறோம் அப்படிங்கறது பொறுத்து தான் மேட்சே வந்து இருக்கு. சரி, ஓகே. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, வருண் சக்கரவர்த்தியை கணிச்சிட்டாங்களா? ஒரு ரஷீத் கானை கணிச்ச மாதிரி அந்த கூகுளிஸ் நல்லா ஷார்ப்பா உள்ள வருது. இன்னைக்கு டிவால்ட் பிரவிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ஆனாரு. நான் அந்த எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஷார்ப்பா அந்த கூகுளி உள்ள வரத ஒரு பிச்சின் பண்ணவே உள்ள ஸ்ட்ரெயிட்டாவே பொழந்துட்டாரு. அதாவது ஸ்வீப் பால்ல கம்ப்ளீட்டா ஒரு ஒரு ஃபுல் ஐடியா, ஃபுல் ஃபோக்கஸ்டா வந்திருந்த மாதிரி இருந்தது. வாஷிங்டன் வருணுக்கு வந்து ரொம்பவே ப்ரிப்பேர்ட் ஆகி வந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி பேக் எண்ட்ல டக்குன்னு ஃபர்ஸ்ட் பால் ஆடுறான் வருண் சக்கரவர்த்திய டிவால் பிரவிஸ், ஸ்ட்ரெயிட்டாவே பேக் ஃபுட் போறான். ஸோ கூகுளி தான் வரப்போகுது அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்களா ஆப்பனன்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் ப்ரிப்பேர்டா வந்துட்டாங்களா? அதே மாதிரி கேஸ் தான் வந்து அபிஷேக் சர்மாவும். அபிஷேக் சர்மா வந்து ஓவராலா அந்த ஃபர்ஸ்ட் பால் வந்து ஹிட் பண்றது, இறங்கி வந்து அடிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து நல்லா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பா போட்டு நல்லா ப்ரெஷர் போட்டு டாட் பால்ஸ் போட்டு மேனேஜ் பண்ணிட்டாங்களா? என்ன நடக்குது வேர்ல்டு கப்ல? இந்தியாவில் எல்லாமே ஒரு மாதிரி கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்களா இந்த ஸ்டேஜ்ல? இது என்ன நினைக்கிறீங்க நீங்க? மெயினா பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஒண்ணு வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, அப்புறம் ஹர்ஷ்தீப் சிங், இவங்களை வச்சு மட்டும்தான் வந்துட்டு இந்தியா வந்து நல்லா பிளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க எப்படி வருண் சக்கரவர்த்தி பால் எப்படி வரும், எப்படி ஆடணும்னு கெஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. பிரவிஸ் எல்லாம் வந்து வருண் சக்கரவர்த்தி பால் ரொம்ப கிளாஸ் ஆடினாரு. அதே மாதிரி மில்லரும் ரொம்ப கிளாஸ் ஆடினாரு. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா, இந்த துபேக்கு சான்ஸை கட் பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தரை வெளியே உட்கார வச்சுட்டு அக்ஷர் பட்டேலை கொண்டு வந்தா அந்த ஒரு 4 ஓவர்ஸ் போட்டுடலாம் இல்லையா? சிவன் துபே போட்ட ஓவரையும் வாஷிங்டன் சுந்தர் போடுற அந்த 1-2 ஓவர்ல இவரை அக்ஷர் பட்டேலை வச்சு மேட்ச் பண்ணிடலாம் இல்லையா? கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம சொல்லி சொல்லி நமக்கு வந்து தொண்டை தண்ணி தான் வத்துது. இந்த கம்பீர் வந்து மற்ற மேட்சஸ்ல வந்து பைலாட்டரல் சீரீஸ்ல பண்ற மாதிரி இங்க வந்து வேர்ல்டு கப்லயே வந்து இந்த மாதிரி பண்ணி ஒரு கோமாளித்தனம் பண்ணி டீமுக்குள்ள மிகப்பெரிய வந்து கலவரத்தை உண்டு பண்ணி ஒன் சைடட் வாத்தி இந்த மாதிரி ஒரு தோல்வி வந்து வேர்ல்டு கப்ல அப்படிங்கும்போது கண்டிப்பா வந்து இந்தியா வந்து யோசிக்க வைக்குது. ஒரு வின்னிங் டீமா இருக்கும், வேர்ல்டு சாம்பியன்ஸா இருப்பாங்க அப்படின்ற யோசனை இருந்தா இந்த மாதிரி ஒரு டீமுக்குள்ள வந்து பிளான்ஸவே மாத்தி 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 யோசிச்சு நம்பர்ஸை போட்டு மாத்தி பவுலர்ஸை போட்டு மாத்தி பேட்ஸ்மேன்ஸை மாத்தி கம்ப்ளீட்டா வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு தோணுது எனக்கு. அவங்க என்ன திங்கிங்ல வாஷிங்டன் எடுத்து வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்களாம் ஃப்ரண்ட்ல, குவிண்டன் டிகாக், ரிக்கல்டன். சரி, வாஷிங்டன் வச்சு ஓப்பனிங் ஸ்பெல் போட்டலாம், ஒரு ரெண்டுல ஹர்ஷ்தீப் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தானுங்க. ஆனா அங்க கம்ப்ளீட்டா நடந்தது வேற, கதையை மாறி போச்சு. அங்கதான் மேட்ச் மாறிச்சு. அதுக்கப்புறம் சரி மேட்ச் முடிஞ்சது 3 விக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தா மில்லர் என்ன கிளாஸ், என்ன மனுஷன் வரலாம். எப்படி நான் சின்ன வயசுல இருந்தே நான் பாத்துட்டு இருக்கேன். அந்த முக்கியமான மேட்சஸ்ல எல்லாம் நம்ம இந்தியாவுக்கு வந்து இது காட்டுவான் வாத்தி, பயத்தை காட்டுவான். அந்த சவுத் ஆப்பிரிக்கா எப்பயுமே வந்து ஒரு ட்ரபுள்ல இருக்கும்போது
ஒரு டாமினேட் பண்ணுவான். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மில்லர்ட்ட. அதே தான் இந்த டைம் பண்ணியிருக்கான். அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி எல்லாம் போடவே உள்ள பிரிச்சுட்டான். ஸ்டார்டிங்ல இருந்தே அடி ஒவ்வொன்றும் பாருங்க, மிடில் ஆஃப் த பேட் கிளியரா இருக்கு. மில்லர் இந்த மாதிரி ஃபார்ம்ல எல்லாம் இருந்தாலும் கண்டிப்பா ஒன் சைடடா ஜெயிச்சு கொடுக்க முடியும் வாத்தி. இன்னமும் சீரியஸாவே போயிருக்கும். ஏதோ அஹ், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அந்த வாஷிங்டன் சுந்தர் பால்ல தான், அதுவும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம் வாஷிங்டனுக்கு, அவனா விக்கெட் எடுத்திருப்பான். டூபேக்கு தேவையெல்லாம் கொடுத்து 30 ரன் போய் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு அதுக்கு வாஷிங்டனுக்கே கொடுத்துருக்கலாம். சரி வாஷிங்டனை எடுத்துட்டீங்களா, அது எப்பயாவது கொடுத்துருக்கலாம்ல. அது எடுத்து வச்சதுக்கு அப்புறமா ஆமா. கொடுக்கல. ஸோ அதான் இந்த மாதிரி நிறைய சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் வந்து இந்தியா பண்ணிட்டு இருந்தானுங்க. அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கன், நம்ம இந்தியா சைடே ரொம்ப பேசிட்டு இருக்கோம். சவுத் ஆப்பிரிக்கன் சைட்ல என்ன பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. இதான் சூர்யா இப்போ சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வந்து இனிஷியலா வந்து 3 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாங்க. லூஸ் பண்ணி ஓகே இந்தியா சைடு வந்து மேட்சை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சோம். பட் அதுக்கப்புறம் மில்லரும் ப்ரூவிஸும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதாவது நாங்க இருக்கோம், எங்க டீமை வந்து நாங்க வந்து கொண்டு போய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி வேணா பவுலிங் போடுங்க, நாங்க அதை வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க அவுட் ஆயிட்டாங்க. எப்படியோ சிவம் டூவே ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு, வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க அட் லாஸ்ட்ல. எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், சவுத் ஆப்பிரிக்கா கதை முடிஞ்சது. ஒரு 150 160 சொல்லிட்டாங்கன்னு நினைச்சா அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ் வந்தாரு. ஸ்டப்ஸ் வந்து அவரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாரு. ஸோ பேட்டிங்ல வந்துட்டு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம என்ன நினைச்சோம், சரி நம்ம டீம்ல நம்ம இந்தியன் டீம்ல பவுலிங் இருக்கு, நாங்க அதை ஃபேஸ் பண்ணிப்போம் அப்படின்னு வருவாங்கன்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் இருக்கு இல்லையா, பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப், அதோட இந்தியன் பவுலிங் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்க யார் வேணா இது பண்ணிக்கோங்கன்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டாங்க. மேட்ச் கம்ப்ளீட்டா வந்து மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேட்டிங் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ். இஷான் கிஷன் எடுத்தவனே ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு. அவர் என்ன பண்ணாருன்னா அவரு டக் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே அபிஷேக் சர்மா வந்து ஒரு 6 கொடுத்தாரு. சரி பரவாயில்ல, அபிஷேக் சர்மா வந்து இந்த மேட்ச் ஃபார்ம்ல வந்து வந்துட்டாரு, ஸோ அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, அவர் சிங்கிள் ஹேண்டடா அப்படின்னு நினைச்சோம் ப்ரீவியஸ் சீரீஸ்ல பண்ண மாதிரி. பட் ஆனா அவரால் தாக்கு பிடிக்க முடியல. அப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு டீமுக்கு. அப்புறம் டுபேவும் வந்தாரு, டுபேவும் அதான் பண்ணாரு. அப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாருன்னு பார்த்தா அவரும் பண்ண முடியல. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணாங்க, நாங்க பேட்டிங்ல மட்டும் இல்லடா பவுலிங்லயும் நாங்க கிங் அப்படின்ற ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ப்ரூவ் பண்ணி இந்தியாவை கம்ப்ளீட்டா வந்துட்டு வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வந்து அவங்களோட 100% பெஸ்ட்டை கொடுத்து அவங்க வந்து அவங்க தான் ஸ்ட்ராங்கான டீம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் ஆஸ் வெல் அஸ் பவுலிங் ரெண்டுத்துலயுமே அவங்களோட ஸ்கில்ஸை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதான் பத்தி இப்ப சவுத் ஆப்பிரிக்காவுக்கு என்ன அட்வான்டேஜ்னா எல்லாருமே ஐபிஎல் ஆடுறாங்க. எல்லாத்துக்குமே கிரவுண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அது மில்லர்லாம் வந்து ஆல்ரெடி அகமதாபாத்ல அந்த பிச்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு. குஜராத் டைட்டன்ஸுக்காக நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு. அதே மாதிரி கார்பின் பாஷா இருக்கட்டும், இல்ல ஸ்டப்ஸா இருக்கட்டும், வேற யாரு டேவிட் மில்லரு, மார்க்கோ யான்சனு, கேஷவ் மகராஜ் எல்லாருமே ஐபிஎல் ஆடுறானுங்க. எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இந்தியாவில் போட்டு பார்த்துருப்பானுங்க. நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பேட்டிங் விடுங்க, பேட்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் பவுலிங்ல பாருங்க, லுங்கி நிகிரி சைலண்டா 4 ஓவர் 15 ரன் போட்டு போயிட்டான், ஒரு விக்கெட்டு. அந்த ஸ்லோவர் ஒன்ஸ் இன்னமும் வந்து கணிக்க முடியாத விஷயமாவே இருக்குல்ல. அது வந்து நம்ம ஒரு ரொம்ப அண்டர்ரேட்டடான பிளேயரோ அப்படின்னு தோணுது எனக்கு லுங்கி நிகிரி. கொஞ்சம் கவனிக்கணும். நல்லா பால் போடுறான். ரபாடெல்லாம் பாருங்க, இன்னும் விக்கெட்லெஸ்ஸா போயிட்டான் டைம். 4 ஓவருக்கு 30 ரன் எக்கனாமிக்கலா ஓகே, பட் விக்கெட்லெஸ்ஸா போனான். ஆனா இங்கிடி வந்து சைலண்டா ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கணும்னு ஒரு சைட்ல இருந்து சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல. இன்னொன்னு கேசவ் மகராஜ், எப்படியோ ஒன்று அவனுக்கு, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் T20 ஸ்கோர்ல கேசவ் மகராஜுக்கு இடம் கிடையாது. பட் ஏதோ அவனுக்கும் விக்கெட் கொடுத்துட்றானுங்க. 3 விக்கெட் போச்சு அன்னைக்கு அவனுக்கும். கேசவ் மகராஜ் வேற வேற சொல்லிக்கிற அளவுக்கு பேட்டிங் பயங்கரமா இருந்தது. ஸ்டப்ஸ் வச்சு கொளுத்திட்டான் கடைசிக்கு. ஹர்திக் பாண்டியா ஒரு 2 6. பட் அதெல்லாம் ஒரு மேட்டர் எல்லாம் போயிடுச்சு. லாஸ்ட்ல இவனுங்க பாதிக்கு பாதி கூட வரலையே. ரொம்ப சேஸ் ரொம்ப மொக்கையா தானே பண்ணானுங்க. ரெண்டாவது கார்வின் பாஷ் நல்லா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லயும் சரி, இப்போ ஐபிஎல்லையும் சரி, இந்தியா இப்போ இந்த T20 வேர்ல்டு கப்லயும் பயங்கரமா இருக்குல்ல பவுலிங் அண்ட் பேட்டிங். அந்த ஃபுல் அந்த பேட்டிங்ல வந்து ரொம்ப ஷார்ட் பிச்லாம் நல்லா ஃபைனா ஆடுறான். நல்ல ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்கு அந்த எண்ட்ல. பிளஸ் வந்து ஒரு பவுலிங்ல பயங்கர பேஸ் வச்சிருக்கான். சும்மா எடுப்பாங்க மும்பை இந்தியன்ஸ். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸ் அதுதான் வெல் ப்ரிப்பேர்டா இருக்கிறாங்க.
அவங்க ஜஸ்ட் லைக் தட் வந்து இந்தியன் டீம் மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டோட அவங்க வந்து விளையாடுற மாதிரி தெரியல. அவங்க வெல் ப்ரிப்பேர்டா இருக்கிறாங்க. அதாவது பேட்டிங் as well as பவுலிங் ரெண்டுத்துலயுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. வேரியேஷன்ஸ் காட்டுறாங்க. அதாவது ஒரே மாதிரி பால் போடாம நம்ம நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம்ல, இந்த பவுலர் இப்படிதான் போடுவாங்கன்ட்டு. நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் போடுறாங்க, டப்புனு இமீடியட்டா ஒரு ஸ்லோ பால் போடுறாங்க. ஸோ அப்படிதான் வந்துட்டு அவங்க வேரியேஷன்ஸை காமிச்சு நல்லா வந்து ஸ்கில்ல டெலிவர் பண்ணாங்க. அவங்க மேட்ச் அவங்க கையில எடுத்துட்டு போயிட்டாங்க. இதுல ஸோ என்ன இப்படிதான் இருக்கணும். ரெண்டாவது நம்ம இந்தியன் டீம்ல வந்து ஏகப்பட்ட குழப்பம். அதாவது பேட்டிங் ஆர்டரை மாத்தி இறக்குறது, அதை பவுலிங் வந்து தேவையில்லாத ஆளுக்கு பவுலிங்கை கொடுக்கறது, ஒரு கீ பிளேயர்ஸை டக் அவுட்ல உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பாகிஸ்தான் டீம் மாதிரி ஆயிடுச்சு நம்ம டீம். அந்த மாதிரி ஒரு விமர்சனத்துக்கு நம்ம உள்ளாயிட்டோம்னு சொல்லலாம். கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் டீம் மாதிரி ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. கௌதம் கம்பீர்னு ஒரு 5 வருஷம் அது கோச் பண்ணா கண்டிப்பா வந்து அப்படியே முழு பாகிஸ்தானா மாத்தி விட்டு போயிடுவான் டீம். நல்லா இருந்த டீம், டிராவிட் உருவாக்குன டீம், அதுல கொண்டு வந்து கில்ல உள்ள கொண்டு வரேன்னு சொல்லி உள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இவன் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால வந்து T20 ஸ்குவாட்லயே இல்ல. வேற நிறைய பாலிடிக்ஸ். அப்புறம் சஞ்சு சாம்சன் வந்ததுக்கு அப்புறமும் கூட கில்ல உள்ள கொண்டு வந்து ஹர்ஷித் ராணா உள்ள கொண்டு வந்து ஏதோ ட்ரை பண்றேன்னு புதுசா ட்ரை பண்ணி ஒரு மாதிரி டெஸ்ட் ஸ்குவாட முடிச்சிட்டான், ஓடி ஸ்குவாடையும் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டான். விராட் கோலிலாம் இருந்த வரைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. மற்றபடி T20 ஸ்குவாடும் வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 வருஷம் கையில விட்டோம்னா முடிச்சிடும்னு நினைக்கிறேன். டீம்ஸ் வந்து பிளேயர்ஸ் வந்து அவனுக்கு என்ன ரோல்னே தெரியாம போயிடும் இன்னும் கொஞ்ச நாள்ல. நம்ம எங்க ஆடுறது, நம்ம கான்பிடென்ட் இல்லாம போயிடும் வாத்தி. இப்ப வாஷிங்டன் சுந்தருக்கு நீங்க வந்து இடம் கொடுத்துட்டீங்க, அவன் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அவன் மைண்ட்ல என்ன ஓடும்? நம்ம ஒரு ஃபார்ம் அவுட்ல இருக்கோம், நம்மளால தான் டீம் தோத்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு, அந்த எண்ணம் இருக்கும். பட் அக்ஷர் படேல் என்ன நினைச்சிட்டு இருப்பான் இதை பத்தி சொல்லுங்க. டக் அவுட்ல உட்காந்துருக்கான் அவன். நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு அவன் கேட்க மாட்டான். அக்ஷர் படேல் என்ன நடக்குது இது? அதுதான் சொல்றேன். முதல் செலெக்ஷன் ப்ராசஸ் தப்பு பண்ணீங்க. ஸோ இருக்கிற டீம்ல வந்து பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும், பெஸ்டான பிளேயர்ஸ் இறக்கணும். அதுலயும் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். அதான் சொல்றேன், அக்ஷர் பட்டேலுக்கு தான் ஃபேர் சான்சஸ் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து திலக் வர்மாவை இறக்குனீங்க, 3 மேட்ச்மே பர்ஃபார்ம் பண்ணல. அடுத்த மேட்ச் நீங்க என்ன பண்ணணும்? சஞ்சு சாம்சன் உள்ள கொண்டு வரணும், ஒரு சான்ஸ் பார்க்கணும். ஆனா திருப்பியும் 4th டைம் சான்ஸ் கொடுக்குற அளவுக்குலாம் இந்த மேட்ச் கிடையாது. ஏன்னா சூப்பர் 8ஓட இருக்கிறதே 3 மேட்ச் இல்லையா? அதுல வந்து பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா கொடுத்தா தானே செமிஸ் போக முடியும். இந்த இடத்துலயாச்சும் நீங்க வந்து உங்களோட டீமை நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா போக போக டீம் டஃப் ஆயிட்டு இருக்கு, மேட்சஸ் டஃப் ஆயிட்டு இருக்கு. நீங்க சின்ன டீம்மேட் அடிச்சுட்டு நீங்க தான் பெஸ்ட்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு டீம் ஃபேஸ் பண்றீங்க, வெஸ்ட் இண்டீஸ் ஃபேஸ் பண்றீங்க, ஜிம்பாவே வந்துட்டு நீங்க நார்மலா எடுத்துக்க முடியாது. ஜிம்பாவே எப்படி ஆஸ்திரேலியா கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஸ்ரீலங்காட்ட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி நம்ம செக் பண்ணணும். அந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாம அப்படியே வச்சு பிளே பண்ணிருந்தாங்கன்னா நம்ம வந்து செமிஸ் போறது ஒரு டவுட் தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் மேட்ச்காச்சும் கம்பீர் வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாருன்னா இந்தியாவுக்கு ஏதோ 2 மேட்ச் ஒரு ரன் ரேட்ல வந்து நெட் ரன் ரேட்ல மேல வர சான்சஸ் இருக்கு. கம்பீர் என்ன பிரச்சனை, சேஞ்சஸ் கொண்டு வர இடத்துல கொண்டு வர மாட்டேங்கிறாரு, அதான் பிரச்சனை. சரி, ஓகே, பார்ப்போம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சு போச்சு. இன்னும் வந்து செமிஃபைனல்ஸ் அதுக்கு இருக்குது. இதுல எப்படி இந்தியா பெர்ஃபார்ம் பண்றாங்க என்ன அப்படிங்கறது வந்து பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்குவோம். ஸோ இதோட வந்து கடையை க்ளோஸ் பண்ணிடுவோம். தேங்க்யூ க்ளோஸ் பண்ணிடுவோம் ஆல்.